வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சஞ்சிதா. நம்ம இன்னைக்கு ரீசனிங் எஸ்எஸ்சியில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வென் டயக்ராம் பார்க்க போகிறோம். வென் டயக்ராமில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸ்டடி த கிவன் டயக்ராம் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஷின் அண்ட் ஃபாலோஸ். அதாவது ஒரு வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இண்டிகேட் ஒவ்வொரு செக்ஷன் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் என்ன இண்டிகேட் பண்ணுதா, இந்த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ப்ரிப்பரிங் டிஃப்ரெண்ட் டெசர்ட்ஸ். எத்தனை சில்ட்ரன் எந்தெந்த டெசர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்கிற டேட்டாஸ் தான் என்னது இந்த வென் டயக்ராம்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஹவு மெனி சில்ட்ரன் ப்ரிப்பேர் போத் பேஸ்ட்ரீஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் பட் நாட் சாக்லேட்ஸ். பேஸ்ட்ரீஸும் ஐஸ்கிரீமும் ப்ரிப்பேர் பண்ற சில்ட்ரன் எத்தனை பேருன்னு சொல்லி கேட்குறாங்க. சாக்லேட் ப்ரிப்பேர் பண்றவங்க இல்லாம பேஸ்ட்ரீஸும் ஐஸ்கிரீமும் ப்ரிப்பேர் பண்றவங்க எத்தனை சில்ட்ரன் சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க கொடுத்துருக்க வென் டயக்ராம்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, சாக்லேட் மட்டும் ப்ரிப்பேர் பண்றவங்க எத்தனை பேரு 30 சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட்ரீஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்றவங்க 40 பேரு. ஐஸ்கிரீம் மட்டும் ப்ரிப்பேர் பண்றவங்க 25 பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க, சாக்லேட்டும் பேஸ்ட்ரீஸும் ப்ரிப்பேர் பண்றவங்க எத்தனை பேரு 9 பேருன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்க இந்த இடத்துல என்ன ரெப்ரசன்ட் பண்ணா, பேஸ்ட்ரீஸும் ஐஸ்கிரீமும் ப்ரிப்பேர் பண்றவங்க எத்தனை பேரு 8 பேரு. ஓகேங்களா, இந்த 6ங்கிறது சாக்லேட்டு பேஸ்ட்ரீஸ் ஐஸ்கிரீமும் ப்ரிப்பேர் பண்றவங்க எத்தனை பேரு 6 பேருன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட கொஸ்டின் என்னதுன்னா, பேஸ்ட்ரீஸும் ஐஸ்கிரீமும் ப்ரிப்பேர் பண்றவங்க எத்தனை பேருன்னு சொல்லி கேக்குறாங்க. நாட் சாக்லேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்ப சாக்லேட் இல்லாம பேஸ்ட்ரீஸும் ஐஸ்கிரீமும் ப்ரிப்பேர் பண்றவங்க எத்தனை பேர்னா, அப்ப பேஸ்ட்ரீஸ்க்கும் ஐஸ்கிரீம்ஸ்க்கும் ரெண்டுக்கும் காமனா எத்தனை பேர் வராங்களோ அவங்க தான் என்னது பேஸ்ட்ரீஸும் ஐஸ்கிரீமும் ப்ரிப்பேர் பண்றவங்களா. அப்ப காமனா யார் இருக்காங்கன்னா 8 சில்ட்ரன் தான் என்னது பேஸ்ட்ரீஸும் ஐஸ்கிரீமும் ப்ரிப்பேர் பண்றவங்க, டோட்டலா 8 பேர். ஓகேங்களா, அப்ப ஆப்ஷன் பி 8 வரும். நெக்ஸ்ட் பாருங்க, பி அண்ட் இ ஆர் குட் இன் தியேட்டர் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது A to E வரைக்கும் பர்சன்ஸ் கொடுத்துட்டாங்க. பி அண்ட் இ ஆர் குட் இன் தியேட்டர் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, தியேட்டர் கொடுத்துருக்காங்க, அடுத்தது ஆர்டிஃபிஷியல் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அஸ்ட்ராலஜி கொடுத்துருக்காங்க, அடுத்தது ஹிஸ்டரி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா, தியேட்டர், ஆர்டிஃபிஷியல், அஸ்ட்ராலஜி அண்ட் ஹிஸ்டரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். பியும் இயும் குட் இன் தியேட்டர் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தியேட்டர்லயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயும் யார் வரா, பி அண்ட் இ வராங்க. ஓகேவா, பி அண்ட் இ எழுதிக்கிறோம். அடுத்தது ஏ அண்ட் பி ஆர் குட் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அஸ்ட்ராலஜின்னு சொல்லியிருக்காங்க. ஏ அண்ட் பி ஏ அண்ட் பி ஆல்ரெடி பி இருக்காங்க, ஸோ ஏ மட்டும் போட்டுக்கலாம். ஏ அண்ட் பி ஆர்டிஃபிஷியல் அண்ட் அஸ்ட்ராலஜி, ஏவும் பியும். அடுத்தது ஏ அண்ட் டி ஆர் குட் இன் அஸ்ட்ராலஜி அண்ட் ஹிஸ்டரி. ஏடிசி டி இங்க ஆல்ரெடி ஏ இருக்காங்க அஸ்ட்ராலஜில, அப்ப டி சி. அதுல அஸ்ட்ராலஜிலையும் ஹிஸ்டரியிலையும் என்னது ஏடிசி 3 பேருமே வராங்க. அடுத்தது சி அண்ட் ஏ எதுல வராங்கன்னா, அஸ்ட்ராலஜி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சி அண்ட் ஏ அஸ்ட்ராலஜிலையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் வராங்க. ஆல்ரெடி சியும் ஏவும் என்னது அஸ்ட்ராலஜி ஆல்ரெடி இருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சி அண்ட் ஏ நோட் பண்ணிட்டோம். அடுத்து டியும் இயும் எதுல குட்டா இருக்காங்கன்னா, ஹிஸ்டரி அண்ட் தியேட்டர்ல இருக்காங்க. ஹிஸ்டரி அண்ட் என்னது டி அண்ட் இ. ஹிஸ்டரி எங்க இருக்காங்க, டி இருக்காங்க, இ மட்டும் தான் எழுதணும், இ போடுறோம். இதுல என்னது டி அண்ட் இ ஆல்ரெடி இருக்காங்க, நம்ம போட்டோம். ஓகேவா, நம்மளோட கொஸ்டின் என்னன்னா, ஹூ இஸ் குட் இன் தியேட்டர் அண்ட் அஸ்ட்ராலஜி அண்ட் ஹிஸ்டரி. ஓகேவா, தியேட்டர், அஸ்ட்ராலஜி அண்ட் ஹிஸ்டரி
மூணுலி குட்டா இருக்கவங்க யாருன்னு சொல்லிதான் நம்மளோட கொஸ்டின் கேக்குறாங்க. இப்போ மூணுலி குட்னா மூணுலி காமனா யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். மூணுனா இதுல தியேட்டர்ல, அஸ்ட்ராலஜில, ஹிஸ்டரியில மூணுலி காமனா யார் இருக்காங்கன்னா டி மட்டும் தான் இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப மூணுலி குட்டா இருக்கவங்க யாரு? டி மட்டும் தான். அப்ப ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, which of the following Venn diagram represent the best relationship between males fathers educated? அதாவது ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மேல்ஸ் ஃபாதர்ஸ் எஜுகேட்டட். இதை வச்சு என்னது ரிலேட் பண்ணி நம்ம வென் டயக்ராம் ஃபார்ம் பண்ணோம். இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது சூட்டபிளா வருதுன்னு நம்ம செக் பண்ணலாம். மேல்ஸ் ஃபாதர்ஸ் எஜுகேட்டட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னது எவரி ஃபாதர் வந்து என்னது மேலா இருப்பாங்களா? எல்லா ஃபாதரும் என்னது மேல். ஓகேவா? அப்போ இப்போ இது வராது, ஆப்ஷன் பி வராது, ஆப்ஷன் டியும் வராது. ஓகேங்களா? இப்போ என்னது எவரி ஃபாதர் வந்து என்னது ஃபாதர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே என்ன இருப்பாங்க? மேலா இருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது என்னன்னா எஜுகேட்டட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே என்னது காமனா, மேலும் வந்து ஃபாதரும் வந்து என்னது எஜுகேட்டடுக்குள்ள வருவாங்க, மேலும் என்னது எஜுகேட்டடுக்குள்ள வருவாங்க. எவரி ஃபாதரோ இல்ல மேலோ எஜுகேட்டட்னு சொல்லல. ஸோ ஆப்ஷன் சி வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து என்னது, அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டா வரும். ஃபாதர் வந்து ஆல் ஃபாதர்ஸ் வந்து மேல்ல வருவாங்க. அப்ப என்ன மேலும் எஜுகேட்டடா இருப்பாங்க, ஃபாதரும் எஜுகேட்டடா வரும்போது நம்மளுக்கு இந்த வென் டயக்ராம் தான் கரெக்டா சூட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நம்பர்ஸ் இன் டிஃபரண்ட் செக்ஷன் இண்டிகேட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் டிஃபரண்ட் சப்ஜெக்ட்ஸ். வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க வென் டயக்ராம்ல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் சப்ஜெக்ட்ஸ் 4 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி, இங்கிலீஷ் 4 சப்ஜெக்ட் கொடுத்துட்டு அதுல வந்து என்னது 4 சப்ஜெக்டோட டிஃபரன்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு படிக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மேத்ஸ் மட்டும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ 21, சயின்ஸ் மட்டும்னா 25, ஹிஸ்டரி மட்டும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 16 கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் மட்டும் படிக்கிற ஸ்டூடெண்ட் 32. இப்போ இங்க 13 வரும்போது என்னது மேத்தமெட்டிக்ஸும் சயின்ஸும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ 13 சொல்லியிருக்காங்க. அப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு டயக்ராம் கம்பேர் பண்ணும்போது சயின்ஸும் ஹிஸ்டரியும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ 28. இப்போ இந்த ரெண்டு டயக்ராம் கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷும் ஹிஸ்டரியும் படிக்கிற ஸ்டூடெண்ட் எவ்வளோ 24, மேத்தமெட்டிக்ஸும் இங்கிலீஷும் படிக்கிற ஸ்டூடெண்ட் எவ்வளோ 17. ஓகேவா? இப்போ காமனா 3 சப்ஜெக்டும் படிக்கிறவங்க பாருங்க, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், இது 3 படிக்கிறவங்க எத்தனை பேரு 17 பேர் படிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா சயின்ஸ், ஹிஸ்டரி, இங்கிலீஷ் இது 3 படிக்கிறவங்க எத்தனை பேர்னா 9 பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, இது வந்து என்னதுன்னா சயின்ஸ் படிக்கிறவங்க, இங்கிலீஷ் படிக்கிறவங்க அண்ட் என்னது சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் படிக்கிறவங்க. சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் படிக்கிறவங்க தான் யாரு இந்த 15%. இந்த 15 பேர் தான் என்னது சயின்ஸ் படிக்கிறவங்க பிளஸ் வந்து என்னது இங்கிலீஷ் படிக்கிறவங்க தான் வந்து இந்த 15 பேர். நம்மளோட கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, இதுல என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா how many students are studying English, mathematics and science but not studying history? English, mathematics, science. ஓகேங்களா? இப்போ இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி மட்டும் படிக்கலன்னு சொல்றாங்க. மற்ற இது எல்லாமே சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஹிஸ்டரி மட்டும் படிக்காதவங்க, இது 3 மட்டும் படிக்கிறவங்க எத்தனை பேருன்னு தான் நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப சயின்ஸ் வர்றது எது சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ் இது 3 வர பிளேஸ் எது 17. ஓகேங்களா? இந்த 17 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சயின்ஸ், மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இது 3 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் டோட்டலா 17. ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, which of the following correctly represent the relationship between the given classes? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பேர்ஸ், ஹார்ட்ஸ், டெக் ஆஃப் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இது ரிலேட் பண்ணி நம்ம வந்து வென் டயக்ராம் யூஸ் பண்ணி எழுத போறோம். ஸ்பேர்ஸ்
கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டெக் ஆஃப் கார்ட்ஸ். டெக் ஆஃப் கார்ட்ஸோட டைப்ஸ் தான் என்னது? ஸ்பேட்ஸ், கார்ட்ஸ். அப்ப டெக் ஆஃப் கார்ட்ஸ் இப்படி வரும்னா அப்ப என்னது? ஸ்பேட்ஸ் இதுல இருக்கும், ஸ்பேட்ஸும் இருக்கும், ஹார்ட்ஸும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அப்ப எது வரும்? ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது which of the following Venn diagram will illustrate the following sentence? Some beggars are not poor and not all poor people are beggars சொல்லிருக்காங்க. some beggar வந்து என்னது? புவரா இருக்க மாட்டாங்க. some not all poor people are எல்லா poor peopleம் பெக்கர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ரிலேட் பண்ணி பார்ப்போம், ரிலேஷன்ஸ் ரிலேட் பண்ணி பார்ப்போம். ஆல் பெக்கர்ஸ் ஆர் புவர்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஆல் புவர், நாட் ஆல் புவர்ஸ் ஆர் பெக்கர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வராது நம்மளுக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அடுத்து இது பாருங்க, ஆப்ஷன் சி பாருங்க, ஆல் புவர்ஸ் ஆர் பெக்கர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல் பெக்கர்ஸ் வந்து சம் பெக்கர்ஸ் தான், சம் பெக்கர் நாட் புவர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அங்க வந்து ஆல் பெக்கர்ஸ் புவர்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் வராது. ஆல் புவர்ஸ் ஆர் பெக்கர்னு சொல்லியிருக்காங்க, அப்ப இதுவும் வராது. புவர்ஸும் பெக்கர்ஸும் ரிலேஷன் இல்லாம எழுதியிருக்காங்க, அப்ப இதுவும் வராது. ஆப்ஷன் பி பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம் பெக்கர்ஸ் ஆர் நாட் புவர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சம் பெக்கர்ஸ் வந்து அப்ப என்னது? இங்க வந்து சம் பெக்கர்ஸ் தான் புவர்னு சொல்லியிருக்காங்க, எல்லா பெக்கர்ஸும் புவர் சொல்ல, அப்ப நாட் சம் பெக்கர்ஸ் வந்து புவரா இல்லைங்கிறது தெரியுதா? ஓகே. அடுத்தது நாட் ஆல் புவர் பீப்புள் ஆர் பெக்கர்ஸ் சொல்லியிருக்காங்க. நாட் ஆல் புவர்ஸ், எல்லா புவர்ஸும் பெக்கர்ஸா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லா புவர்ஸும் என்னது? பெக்கர்ஸ் இல்ல. சம் புவர் தான் வந்து என்னது? புவர் பீப்புள் தான் பெக்கரா இருக்காங்க, சம் பெக்கர் தான் புவரா இருக்காங்க. அப்ப ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு வரும். Question பாருங்க, which of the following diagrams best represent the relationship between women, mothers and fathers ன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா கொடுத்திருக்க ரிலேஷன் வந்து நம்ம வென் டயக்ராம் மூலமா எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? விமன் கொடுத்திருக்காங்க, மதர் கொடுத்திருக்காங்க, ஃபாதர்ஸ் கொடுத்திருக்காங்களா? இப்போ இது என்னது? ஆல் மதர்ஸ் எல்லாமே என்னது? விமனா இருப்பாங்க. ஓகேவா? ஆல் மதர்ஸ் வந்து என்னது? விமன் சொல்லலாம். ஃபாதர் வந்து என்னது? மேல் பர்சன். ஆனா வந்து என்னது? ஃபாதர் வந்து என்னது? சம் ஃபாதர் வந்து என்னது? மேலாவோ மதராவோ இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மீனிங் அப்படி வருது, அப்ப இதுவும் வராது. இது என்னது? ஆல் உமன் மதர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் உமன் அண்ட் மதர் வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க? ஃபாதர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் என்னது? ரிலேஷனும் தப்பு, வென் டயக்ராம் தப்பு. இப்ப விமனு, மதரு, ஃபாதர் இது எல்லாமே என்னது? ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேஷன் இல்லாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வென் டயக்ராமும் தப்பு. அடுத்து டி பாருங்க, எல்லா மதர்ஸும் விமன். ஓகேங்களா? ஃபாதருங்கிறது தனியா வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு கரெக்டான வென் டயக்ராம். அடுத்தது which of the following figure options show the relationship between the following described? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு என்னது நம்ம ரிலேட் பண்ணி வென் டயக்ராம் மூலமா சொல்ல போறோம். காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன், இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், அதாவது IBPS, அடுத்தது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்னது? காம்படேட்டிவ் எக்ஸாம். காம்படேட்டிவ் எக்ஸாமுக்குள்ள என்னது கொடுத்துருக்காங்க? ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க, அதாவது IBPSஓ இல்லை SSC கொடுத்துருக்காங்க. தனியா வந்து என்னது? இன்னொரு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இது ரெண்டுமே என்னது? காம்படேட்டிவ் எக்ஸாம் தான். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து வராது. இது பாத்தீங்கன்னா காம்படேட்டிவ் எக்ஸாம், அதாவது ஆல் காம்படேட்டிவ் எக்ஸாம் வந்து IBPS எக்ஸாம். இது வந்து என்னது? அதுல ஒரு பார்ட்டா வந்து SSC இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் பியும் நம்மளுக்கு வராது. ஆப்ஷன் சி பாருங்க, காம்படேட்டிவ் எக்ஸாமுக்குள்ள என்னது? IBPS எக்ஸாம் ஒன்று, இன்னொன்று வந்து SSC. ரெண்டும் என்னது? வேற எக்ஸாம் ஆனது. ஸோ என்னது? ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்டான எக்ஸாம். IBPS வேற, இப்போ SSC வேற. அப்போ இது ரெண்டுமே என்னது? காம்படேட்டிவ் எக்ஸாமுக்குள்ளதான் வருது. அதுக்குள்ள என்னது? இது தனியா இது தனியா நம்ம நோட் பண்ணுவோம். இது வந்து வென் டயக்ராம இப்படிதான் ஃபார்ம் பண்ண முடியும். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி வந்து wrong. அடுத்து பாருங்க, which of the following figures shows the relationship between the following described figures? Silchar, Assam, India. இது மூணுமே என்னது? பிளேசஸா? இதை ரிலேட் பண்ணி நம்ம வந்து வென் டயக்ராம்ல சொல்ல போறோம். Silchar is located as a states of Assam.
அஸ்ஸாமோட ஒரு பிளேஸ்ல இருக்கிறதா சில்சார். அப்போ சில்சார் அஸ்ஸாம். அஸ்ஸாம் எங்க இருக்குன்னா இந்தியாக்குள்ள இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவோட இந்தியன் கண்ட்ரிக்குள்ள அஸ்ஸாம் இருக்கு. அஸ்ஸாம்ல உள்ள என்ன இருக்கு? சில்சாருங்கள ஒரு பிளேஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, தேங்க்யூ.